அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் சிறுவாபுரி முருகன் கோவில் சொந்த வீடு கட்ட பணம் இல்லையா, இந்த ஒரு எளிய மந்திரத்தை உச்சரிங்க, நீங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். அதாவது சொந்தங்களே, சொந்த வீடு கட்ட எந்த ஒரு வாய்ப்பு வசதியும் இல்ல, கையில ஒரு பைசா கூட சேமிப்புல இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நம்பிக்கையோட இந்த திருப்புகழ் பதிகத்தை உச்சரிச்சுட்டு வாங்க. உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுடைய ஏழ்மை நிலை மாறி வீடு கட்டுறதுக்கான சிறப்பான சூழல் ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நம்மள நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற கனவு இருக்கும், ஆனா அதுக்கான வசதி வாய்ப்பே இருக்காது. நம்மளுடைய வருமானம் வயிற்றுக்கே சரியா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஏது சொந்த வீடு கனவு நிறைவேற அப்படின்ற கேள்வி எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கும். சம்பாதிக்கிறோமா, சாப்பிடுறோமா, இன்னைக்குள்ள கதையை ஓடுறோமா, அந்த மாதிரிதான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஓடிட்டு இருப்போம். பணம் எதுவுமே இல்லாதவங்க கூட சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்பவே சிறப்பா இருக்கும். சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகனை தரிசனம் பண்ணிட்டு உங்க குறைய அங்க சொல்லி வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்படி சொந்த வீடு கட்டணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்ட இந்த ஆலயத்துக்கு போய் அப்படி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்ட இந்த ஆலயத்துக்கு போய் சின்ன சின்ன கற்களை வந்து அடுக்கி வச்சுட்டு வந்தாலே உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். கற்களை எப்படி அடுக்கி வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு, இப்ப நம்ம பில்டிங் வந்து எப்படி கட்டுறோம், ஒரு கட்டடம் வந்து கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கற்களை வந்து அடிக்கி வந்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லாம திருமணமாகாத நபர்கள் இந்த கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டு வந்தா விரைவில் கெட்டி மேளம் கொட்டும் அப்படின்னு நம்பிக்கை நிலவிட்டு வருது. இந்த கோயில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு? இந்த கோயில் முருகன் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி வழிபட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. இங்க ஒரு முறை போய் சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அவர் மீது பாடப்பட்ட திருப்புகளை பாராயணமே பண்ணலாம். அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைச்சு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த பக்தி பதிகத்தை மனமுருக உச்சரிங்க. இப்படி செய்யறதோட சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற உங்க வேண்டுதலை வச்சுக்கோங்க. நீங்க வீடு கட்டி குடி போகிற வரைக்கும் முருகப்பெருமானை நினைச்சு தினமும் வாரம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. உங்ககிட்ட சொந்த வீடு கட்ட எந்த ஒரு வாய்ப்பு வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கையில ஒரு பைசாவுமே சேமிப்புல இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நம்பிக்கையோட இந்த திருப்புகழ் பதிகத்தை உச்சரிச்சுட்டே வாங்க. உங்களோட பொருளாதார நிலை படிப்படியா உயர்ந்து உங்க ஏழ்மை நிலை மாறி வீடு கட்டுறதுக்கான சிறப்பான சூழலை இவர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. சரி, இப்போ அந்த அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பதிகத்தை சொல்லிடுறேன். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற அருள்வாளே. இப்போ நம்ம முக்கியமான இந்த விஷயத்துக்கு வருவோம். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பதிகத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக வெள்ளியால அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டுவரை இகழ் சாடு பொன் பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொன்னில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. இங்க சொந்த வீடு கட்டுற வரைக்கும் ஏன்னா வாங்குற வரைக்கும் முருகா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை தினந்தோறும் உச்சரிச்சுட்டு வாங்க. சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியா வாழுங்க. இல்லைங்க எனக்கு இந்த பதிகத்தை சொல்லலாம் தெரியாதுன்னு சொல்றீங்களா, கவலையே வேணாம். ஓம் சரவணபவாய நமக அப்படின்ற மந்திரத்தையாவது நிச்சயமாக அவருடைய செவிகளில் விழும். கண்டிப்பாக உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்வார். சரி, இப்ப இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சிறுவாபுரி முருகன் கோவில் நம்ம தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னம்பேடு பகுதியில அமைஞ்சிருக்குங்க. 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயிலுக்கு மூலவர் பாலசுப்ரமணியர் தான். அதனால நீங்க போய் வணங்கிட்டு வரீங்களா ஒரு நம்பிக்கையோட. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பதிகத்தின் வாயிலாக எத்தனையோ பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறதா ஒவ்வொரு நம்ம யூடியூப்ல
பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். முச்சும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இந்த சிறுவாபுரி கோயில் போனேன், எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்தது அப்படிலாம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நம்பிக்கை தானே முருகர் மேல. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே என்ன பண்றோம்னா, முருகர் மேல அவ்வளோ ஈடுபாடு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நீங்க முயற்சி பண்ணி தான் பாருங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற வருளாளி அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டமும் மண்டலமும் இணுவோரும் மென்திசையிலும் உளப்பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் குண்டரிக வெளியாள அண்டர் மகள் மணவாளா புத்தி நிறை அறிவாளா உயர்தோளா பொங்கு கடலுடனாகும் விண்டு வரைகள் சாடு பொன்பரகு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிவார்வ செம்பொனலின் செரிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே. இவ்வளவுதாங்க. இந்த வரிகளை பாராயணம் பண்ணுங்க, எழுத்துக்கூட்டி வாசிச்சு பழங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இல்ல நீங்க அதை காதால கூட கேட்கலாம். கேட்டுட்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு பயங்கரமான சக்தி உண்டு, அதனால நல்லவையே நினைங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். சரிங்களா? ஒரு விஷயம் நம்ம அடைய போறோம்னா அந்த விஷயம் நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி நீங்க சந்தோஷப்பட்டு பாருங்க. நிச்சயமா அந்த ஒரு விஷயம் நம்ம கையில என்ன எதுவுமே இல்லைனாலும் அந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, படிப்படியா நம்ம அதை எப்படி கட்டடம் கட்ட போறோமோ அதுக்கேத்த மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு படிப்படியாக இறைவன் அமைத்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட நிச்சயமாக இன்றிலிருந்தே இந்த வரிகளை பாராயணம் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல கேட்க கூட செய்யுங்க. எனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னா ஓம் சரவணபவாய் நமக அப்படின்னு முருகனை அவரை காலை பிடிச்சிட்டு விடாதீங்க, அவ்வளவுதான். சரிங்க சொந்தங்களே, உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.